என்னால் சிரிப்பை தாங்கவே முடியல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப். ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப் ஆர் ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை லாஃப். ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை லாஃப். ஓகேவா? வேறு யாரையாவது கேட்கிறீர்களா? வேறு யாரையாச்சும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஆர் யூ ஆஸ்கிங் சம்ஒன் எல்ஸ்? ஆர் யூ ஆஸ்கிங் சம்ஒன் எல்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன குறைச்சி எடை போடாத. என்ன குறைச்சி எடை போடாது அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. எஸ்டிமேட்னா மதிப்பிடுறதுன்னு அர்த்தம். அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னா குறைச்சி மதிப்பிடுறது, குறைச்சி எடை போடுறது, அது மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ என்ன குறைச்சி எடை போடாத, என்ன குறைச்சி மதிப்பிடாத. ஓகேவா? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அதை எப்படி கேட்கலான்னா வாட்ஸ் ராங் வித் யூ டுடே? வாட்ஸ் ராங் வித் யூ டுடே? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ என்ன எதுவும் கேட்காதே. இப்போ என்ன எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் ஃபார் நவ். டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் ஃபார் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உனக்கு வேறு வேலை இல்லையா? உனக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க்? டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சரியான நேரத்தில் நான் அங்கே இருக்க வேண்டும். கரெக்டான டைமுக்கு அங்கே இருக்கணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஷுட் பி தேர் ஆன் டைம். ஐ ஷுட் பி தேர் ஆன் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது. எனக்கு காலை வலிக்குது, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ காண்ட் வாக் எனி மோர். ஐ காண்ட் வாக் எனி மோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கரண்ட் பில்லு கட்ட கடைசி தேதி என்ன? கரண்ட் பில் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா வாட் இஸ் த லாஸ்ட் டேட் டு பே எலக்ட்ரிசிட்டி பில்? வாட் இஸ் த லாஸ்ட் டேட் டு பே எலக்ட்ரிசிட்டி பில்? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கதவை பூட்ட மறந்து விடாதே. கதவை பூட்ட மறந்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர். டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ இதை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ இதை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். நீ இதை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகேவா? எப்போயாவது நான் சொல்கிறத கேட்டிருக்கியா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? எப்போயாச்சும் நான் சொல்கிறத கேட்டிருக்கியா நீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹாவ் யூ எவர் லிசன் டு மீ? ஹாவ் யூ எவர் லிசன் டு மீ? செடிக்கு தண்ணி ஊற்றினியா? செடிக்கு தண்ணி ஊற்றிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்னா டிட் யூ வாட்டர் தி பிளான்ட்ஸ்? டிட் யூ வாட்டர் த பிளான்ட்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மழை பெய்தால் என்ன செய்வாய்? மழை பெஞ்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின்ஸ்? வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின்ஸ்? மழை பெஞ்சா என்ன பண்ணுவேன்? வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின்ஸ்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போயிட்டு கால் பண்ணு. அங்கே போயிட்டு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு கால் பண்ணு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். கால் மீ ஒன்ஸ் யூ ரீச் தேர். கால் மீ ஒன்ஸ் யூ ரீச் தேர். அங்கே போயிட்டு கால் பண்ணு. எனக்கு தெரியாமல் எந்த முடிவும் எடுக்காத. எனக்கு தெரியாமல் எந்த முடிவுமே எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் டேக் எனி டெசிஷன் வித்தவுட் மை நாலேஜ். டோன்ட் டேக் எனி டெசிஷன் வித்தவுட் மை நாலேஜ். எல்லோரும் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு காமெண்ட் பண்ணுங்கள். நான் உன்னிடம் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நான் உன்னிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ். ஐ ஹாவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவள் சமைச்சிட்டு இருக்காளா? அவள் சமைத்து கொண்டிருக்கிறாளா? அவள் சமைச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். இஸ் ஷி குக்கிங்? இஸ் ஷி குக்கிங்? ஓகேவா? அவள் சமைப்பாளா மாட்டாளா? எனக்கு பசிக்குது, அவள் சமைப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா வில் ஷி குக் ஆர் நாட்? வில் ஷி குக் ஆர் நாட்? அவள் சமைப்பாளா இல்லை மாட்டாளா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு பிடித்தது எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன். எனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ வில் டூ வாட் எவர் ஐ லைக். ஐ வில் டூ வாட் எவர் ஐ லைக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு இப்போ பசிக்கலை. எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்கலை. நவ்னா இப்போ. ஸோ ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். எனக்கு இப்போ பசிக்கலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் ஏதோ கேட்க வந்தேன் ஆனால் மறந்து விட்டேன். நான் என்னமோ கேட்க வந்தேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ கேம் டு ஆஸ்க் சம்திங் பட் ஐ ஃபர்காட். ஐ கேம் டு ஆஸ்க் சம்திங் பட் ஐ ஃபர்காட். இப்போ இல்லைனா எப்போ? இப்போ இல்லைனா எப்போ? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். இஃப் நாட் நவ் தென் வென். இஃப் நாட் நவ் தென் வென். இதுவோ இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லை. ஸோ இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். இஃப் நாட் நவ் தென் நெவர். இஃப் நாட் நவ் தென் நெவர். ஓ வாயை மூடு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஷட் யுவர் மவுத். சிம்பிள். ஷட் அப்படின்னா மூடுன்னு அர்த்தம். யுவர் மவுத் அப்படின்னா உன் வாயை. ஸோ ஷட் யுவர் மவுத். உன் வாயை மூடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டிவி சத்தத்தை குறை. டிவி சவுண்டாக இருக்குது, சவுண்டை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டேர்ன் டவுன் த டிவி சவுண்ட். டேர்ன் டவுன் த டிவி சவுண்ட்.
இதே சத்தம் சவுண்டு வை அப்படின்னா டேர்ன் அப் த டிவி சவுண்ட், டேர்ன் அப் த டிவி சவுண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இங்கே இருந்தேன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, நான் இங்கே இருந்தேன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவு டிட் தே நோ தட் ஐ வாஸ் ஹியர், ஹவு டிட் தே நோ தட் ஐ வாஸ் ஹியர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஒய் ஆர் யூ டூயிங் ஆல் திஸ், ஒய் ஆர் யூ டூயிங் ஆல் திஸ். ஒய். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், தலைகாணி இல்லாமல் தூங்க முடியாது, என்னால் தலைவாணி இல்லாமல் எனக்கு தூங்க முடியாது, தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ கான்ட் ஸ்லீப் வித்தவுட் அ பில்லோ, ஐ கான்ட் ஸ்லீப் வித்தவுட் எ பில்லோ. இதுவே பில்லோ இல்லாமல் நான் தூங்க மாட்டேன், தலைவாணி இல்லாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் ஸ்லீப் வித்தவுட் எ பில்லோ, ஐ டோன்ட் ஸ்லீப் வித்தவுட் எ பில்லோ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் ஃபோன் நம்பரை யார் கொடுத்தது, என் ஃபோன் நம்பர் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா ஹூ கேவ் யூ மை மொபைல் நம்பர், ஹூ கேவ் யூ மை மொபைல் நம்பர், ஹூ கேவ் யூ அப்படின்னா உனக்கு யார் கொடுத்தது. என் ஃபோன் நம்பரை ஏன் அவன்கிட்ட கொடுத்த, என் ஃபோன் நம்பரை ஏன் அவன்கிட்ட கொடுத்த, நான் கொடுக்காதன்னு சொன்னல ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா வை டிட் யூ கிவ் மை நம்பர் டு ஹிம், வை டிட் யூ கிவ் மை நம்பர் டு ஹிம், வை டிட் யூ கிவ் ஏன் கொடுத்த, மை நம்பர் ஏன் நம்பரை, வை டிட் யூ கிவ் மை நம்பர் யார்கிட்ட அவன்கிட்ட, ஸோ டு ஹிம், வை டிட் யூ கிவ் மை நம்பர் டு ஹிம். ஓகேவா? என் ஃபோன் நம்பரை ஏன் அவன்கிட்ட கொடுத்த. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை, எனக்கு பொய் சொல்லணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை, இதான் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோன்ட் நீட் டு லை, ஐ டோன்ட் நீட் டு லை. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ், ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ். ஸோ எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் பணத்தை தருவியா மாட்டியா, எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன் என் பணத்தை தருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா will you give my money or not, will you give my money or not. அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா, அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். she only thinks about herself, she only thinks about herself. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என் தூரத்து சொந்தம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். he is my distant relative, he is my distant relative. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கொஞ்ச நேரம் யோசிக்க விடு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். let me think for a moment, let me think for a moment. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும், இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா வாட் ஷுட் ஐ டெல் தெம் நவ், வாட் ஷுட் ஐ டெல் தெம் நவ். இதில் என்ன இழுத்து விடாத, உங்கள் பிரச்சனைக்குள்ள என்ன இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ், டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் அவளை அழ வைக்கிற, அவளை ஏன் சும்மா அழ வைக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். why are you making her cry, why are you making her cry. Next sentence, நீ அவனை எப்பயாவது பார்த்திருக்கியா, நீ அவனை எப்பயாச்சும் பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா have you ever seen him, have you ever seen him. பேயின்னு ஒன்று உண்மையாக இருக்கா, நம்ம சொல்லுவோம் பேயின்னு ஒன்று உண்மையாகவே இருக்கா, எல்லாரும் சொல்கிறாங்களே எனக்கு நம்பிக்கை இல்லை, உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா do ghosts really exist, do ghosts really exist. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இன்னும் அந்த நாள்லாம் ஞாபகம் இருக்குது, எனக்கு இன்னும் முன்னாடி நம்ம சின்ன வயசுல இருந்த நாள்லாம் ஞாபகம் இருக்குது, நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் டேஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் டேஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ ஏதோ ஒரு கடைக்கு ஜெராக்ஸ் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோம், அங்கே போயிட்டு கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹவு லாங் டஸ் இட் டேக், ஹவு லாங் டஸ் இட் டேக். எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்டை யாராவது மீட் பண்ணால் எப்போ கல்யாணம் பண்ண போகிற, அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ண போகிற, இல்லை வேறு யாருக்காவது மேரேஜ் ஆனால் உனக்கு நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா when will you get married, when will you get married. நீ எப்போ கல்யாணம் பண்ண சொல்லவே இல்லை, உனக்கு எப்போ கல்யாணம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா when did you get married, when did you get married. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, இப்போ எங்கேயோ வெளியில் போயிருக்கீங்க, ஒரு இடம் பிளேஸ் அழகாக இருக்குன்னா அங்கே வரவங்ககிட்ட என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா will you take a picture of me, will you take a picture of me, will you take என்ன எடுக்கிறீங்களா a picture of me, என்னோட ஃபோட்டோ, will you take a picture of me. இல்லை எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்கணும்னா can you take a picture of me, can you take a picture of me. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ், அங்கே என்ன நடந்ததுன்னு கரெக்டாக சொல்லு, நம்ம கேட்போம்ல வளராது, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா tell me exactly what happened, tell me exactly what happened. நாளைக்கு ஞாபகப்படுத்து, இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை போய் ஞாபகப்படுத்துகிறோம், இப்போ சொல்லாத நாளைக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் உன்கிட்ட நிறைய தடவை சொன்னேன். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ். ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ். ஐ டோல்ட் யூ அப்படின்னா நான் உன்னிடம் கூறினேன். பலமுறை அப்படிங்கிறதுக்கு மெனி டைம்ஸ். ஓகேவா? இதை மனதில் வைத்து கொள்ளாத, இதை மனசில் வச்சுக்காத, இதை பெருசாக எடுத்துக்காத, இதை மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் அப்படின்னா இதை எடுத்துக்காத. டு ஹார்ட்னா மனசுக்கு. ஸோ இதை மனசில் வச்சுக்காத, மனசுக்கு எடுத்துகிட்டு போகாத, அது மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறேன். நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன், எப்படி இதுலேருந்து வெளியில் வர போகிறேன்னு தெரியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் இன் ட்ரபிள். வெரி சிம்பிள். ஐ எம் இன் ட்ரபிள். ஐ எம் அப்படின்னா நான் இருக்கிறேன், இன் ட்ரபிள் அப்படின்னா ஒரு பிரச்சனையில். ஓகேவா? ஐ எம் இன் ட்ரபிள். நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இது ஆனந்த கண்ணீர். ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னப்போ நம்ம அழுதோன்னா ஏன் அலர் அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை இது ஆனந்த கண்ணீர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? தீஸ் ஆர் த டியர்ஸ் ஆஃப் ஜாய். தீஸ் ஆர் த டியர்ஸ் ஆஃப் ஜாய். டியர்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னா ஆனந்த கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இதற்கு அவன் ஒர்த்தே இல்லை. இதுக்கு அவன் ஒர்த்தே இல்லை, ரொம்ப சீன் போடுறான், இதுக்கு அவன் ஒர்த்தே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹீ இஸ் நாட் ஒர்த் இட். ஹீ இஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்னா இதுக்கு அவன் ஒர்த் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மற்ற விஷயத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். மற்ற விஷயத்தில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். ரெஸ்ட் அப்படின்னா மற்ற விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் டேக் கேர் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்னா மற்ற விஷயங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இது உன்னுடையதா. இது உன்னோடதா. இங்கே பாரு, இங்கே இருக்குது, இது உன்னோடதா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா இஸ் இட் யோர்ஸ். இஸ் இட் யோர்ஸ். யோர்ஸ் அப்படின்னா உன்னுடையதா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இஸ் இட் யோர்ஸ் அப்படின்னா இது உன்னுடையதா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் உன் பக்கம்தான். யார் என்ன வேணால் சொல்லட்டும், நான் உன் பக்கம் தான், நான் உன் சைடு தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆன் யுவர் சைட். ஐ எம் ஆன் யுவர் சைட். யூ டோன்ட் வரி. ஐ எம் ஆன் யுவர் சைட். நான் உன் பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். வெறும் கையோடு போகாதே. இப்போ எங்கேயாச்சும் நம்ம கெஸ்ட்டாக போகிறோன்னா இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்களே வெறும் கையோடு போகாதே, ஏதாவது வாங்கிட்டு போ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் கோ எம்டி ஹேண்டட். டோன்ட் கோ எம்டி ஹேண்டட். எம்டி ஹேண்டட் அப்படின்னா வெறும் கையோடு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கோ அப்படின்னா போகாத. டோன்ட் கோ எம்டி ஹேண்டட் அப்படின்னா வெறும் கையோடு போகாதே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு பதட்டமாக இருக்கிறது. ஐயோ எனக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பதட்டமாக. இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்க்கோ இல்லை எங்கேயோ போகிறப்ப எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் கெட்டிங் நர்வஸ். ஐ எம் கெட்டிங் நர்வஸ். எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நர்வஸ் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கெட்டிங் நர்வஸ் அப்படின்னா எனக்கு பதட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. இதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது, நல்லா மாட்டிக்கிட்டே இதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் அப்படின்னா எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். யூ காண்ட் அப்படின்னா உன்னால் முடியாது, நீ தப்பிக்க முடியாது. எதிலிருந்து? இதிலிருந்து. ஸோ ஃப்ரம் திஸ் அப்படின்னா இதிலிருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நாம் இதற்கு முன் எங்காவது சந்தித்திருக்கிறோமா. நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமா, அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் மீட் பண்ணியிருக்கோமா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா ஹவ் வி மெட் பிஃபோர் சம்வேர். ஹவ் வி மெட் பிஃபோர் சம்வேர். ஹவ் வி மெட் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோமா. பிஃபோர்னா முன்னாடி, சம்வேர்னா எங்கேயோ, நம்ம முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமா. ஓகேவா? ஹவ் வி மெட் பிஃபோர் சம்வேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது, அங்கே என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன்ட். எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன்ட் அப்படின்னா என்ன வேணால் நடந்திருக்கலாம். எனிதிங் அப்படின்னா என்ன வேண்டுமானாலும், குட் ஹவ் ஹேப்பன்ட் அப்படின்னா நடந்திருக்க முடியும், என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் எப்படி அவள் முகத்தில் முழிப்பேன். நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன். ஐயோ நான் அவளை எப்படி பார்க்குறது, நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஹவு வில் ஐ ஃபேஸ் ஹர். ஹவு வில் ஐ ஃபேஸ் ஹர் அப்படின்னா நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹவு வில் ஐ ஃபேஸ் அப்படின்னா நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன், நான் எப்படி அவளை வந்து நேருக்கு நேராக சந்திப்பேன், அது மாதிரி. ஹர்னா அவளை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கேட்பதற்கு என்ன இருக்கிறது. இதில் கேட்க என்ன இருக்குது, பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்குது, நீ பண்ணுறதா முடிவு சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் தேர் டு ஆஸ்க். வாட் இஸ் தேர் டு ஆஸ்க் இன்னும் கேட்குறதுக்கு என்ன இருக்குது. வாட் இஸ் தேர் என்ன இருக்கிறது, டு ஆஸ்க் கேட்பதற்கு. வாட் இஸ் தேர் டு ஆஸ்க். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ். முதலில் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம், முதல்ல சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா லெட்ஸ் ஹேவ் ஃபுட் ஃபஸ்ட். லெட்ஸ் ஹேவ் ஃபுட் ஃபஸ்ட். லெட்ஸ் ஹேவ் ஃபுட் அப்படின்னா சாப்பிட்லாம், ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல. லெட்ஸ் ஹேவ் ஃபுட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? யாரையும் நம்பாதே. யாரையும் நம்பாத, எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை, நீயும் யாரையும் நம்பாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீ இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீ இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I can't be a single day without you. I can't be a single day without you. I can't be அப்படின்னா என்னால் இருக்க முடியாது.
a single day அப்படின்னா ஒரு நாள். without you அப்படின்னா நீ இல்லாமல். ஓகே, I can't be a single day without you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் எனக்கு கால் பண்ணலை, நீ ஏன் எனக்கு கால் பண்ணல, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ ஏன் எனக்கு கால் பண்ணல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், why didn't you call me, why didn't you call me, why didn't you அப்படின்னா நீ ஏன் பண்ணலை, என்னது கால் மீ, கால் பண்ணல. ஓகேவா, why didn't you call me, நீ ஏன் கால் பண்ணல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை சங்கடப்படுத்தாதே, என்னை சங்கடப்படுத்தாத, என்னை கஷ்டப்படுத்தாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் எம்பாரஸ் மீ, டோன்ட் எம்பாரஸ் மீ. எம்பாரஸ் அப்படின்னா சங்கடப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு நான் யார், உனக்கு நான் யார், உனக்கு நான் யாரும் கிடையாது அப்படிலாம் சும்மா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா who am I to you, who am I to you, உனக்கு நான் யார். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னொரு நாள் என்னால் காத்திருக்க முடியாது, ரொம்ப நாள் காத்துட்டேன், இன்னும் ஒரு நாள் என்னால் காத்திருக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ காண்ட் வெயிட் ஒன் மோர் டே, ஐ காண்ட் வெயிட் ஒன் மோர் டே, இன்னொரு நாள் என்னால் காத்திருக்க முடியாது, அவ்வளோதான் இன்றைக்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஐ காண்ட் வெயிட் அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியாது, ஒன் மோர் டே அப்படின்னா இன்னொரு நாள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, அதே நினப்பாவே இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ காண்ட் டூ எனி ஒர்க், ஐ காண்ட் டூ எனி ஒர்க், ஐ காண்ட் டூ அப்படின்னா என்னால் பண்ண முடியல, எனி ஒர்க்னா எந்த வேலையும், ஐ காண்ட் டூ எனி ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நிறைய மளிகை சாமான் வாங்க வேண்டும், நிறைய மளிகை சாமான் வாங்கணும், சீக்கிரம் வந்துருங்க, வந்து கடைக்கு அழைச்சிருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், there are a lot of grocery items to buy, there are a lot of grocery items to buy. grocery items அப்படின்னா மளிகை சாமான் அப்படின்னு அர்த்தம், to buyனா வாங்கணும், வாங்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ there are lot of grocery items to buy. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு நான் வரேன், ரெண்டு பேரும் இங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னா நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் வந்துட்டேன் போ, நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஸ்டார்ட் த பைக் ஐ எம் கமிங், ஸ்டார்ட் த பைக் ஐ எம் கமிங். ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் த பைக் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணு, ஐ எம் கம்மிங், நான் வந்துட்டுருக்கேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் ஃபோன் சார்ஜ் ஏறிக்கொண்டு இருக்கிறது, என் ஃபோனு சார்ஜ் ஏறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், மை மொபைல் இஸ் ஆன் சார்ஜிங், மை மொபைல் இஸ் ஆன் சார்ஜிங், என் ஃபோனு சார்ஜில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் பிள்ளைகளை ஸ்கூலில் விட வேண்டும், டைம் ஆச்சு, என் பிள்ளைங்களை ஸ்கூலில் விடணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல், ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல், ஐ ஹாவ் டு ட்ராப் அப்படின்னா நான் ட்ராப் பண்ணணும், யாரை, மை கிட்ஸ் என்னோட பிள்ளைங்களை, எங்கள் ஸ்கூலில், அட் ஸ்கூல். ஓகேவா. ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் என் மேல் கோபப்படுகிறாய், ஏன் என் மேலே கோபப்படுற அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஒய் ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி ஆன் மீ, ஒய் ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி ஆன் மீ, ஒய் ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி அப்படின்னா ஏன் கோவப்படுற, ஆன் மீனா என் மேலே ஏன் கோவப்படுற. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் என்னை நோட்டம் விடுகிறார், அவர் நான் என்ன பண்ணுறேன், என்ன போகிறேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் என்னை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அவர் என்னை வேவ் பார்க்குறாரு, அவர் என்னை வாட்ச் பண்ணுறாரு அப்படின்லாம். ஸோ அதை அவர் என்னை நோட்டம் விடுகிறார் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹி இஸ் ஸ்பையிங் ஆன் மீ, ஹி இஸ் ஸ்பையிங் ஆன் மீ அப்படின்னா அவர் என்ன வேவ் பார்க்குறாரு, அவர் என்ன நோட்டம் விடுறாரு அப்படின்னு அர்த்தம். ஸ்பை அப்படின்னா வாட்ச் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணுவாங்களா, அது பேர் ஸ்பை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏன் என்று கேட்கலாமா, நான் ஏன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், மே ஆஸ்க் யூ ஒய், நான் உங்கள்கிட்ட ஏன்னு கேட்கலாமா, உங்களுக்கு அந்த ரீசன் என்னென்னு கேட்கலாமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு மே ஆஸ்க் யூ ஒய், நான் ஏன்னு கேட்கலாமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அடிக்கடி ஷாப்பிங் போவேன், நான் வந்து ஒரு ஷாப்பஹாலிக் அப்படின்னா ஷாப்பிங்க்கு அடிக்ட் ஆகிறவங்கள ஷாப்பஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் அ ஷாப்பஹாலிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ கோ ஷாப்பிங் ஆஃபன், ஐ கோ ஷாப்பிங் ஆஃபன் அப்படின்னா நான் அடிக்கடி ஷாப்பிங் போவேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு சிலிர்க்கிறது, எனக்கு சிலுக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ், ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ், கூஸ் பம் அப்படின்னா சிலுக்கிறதுக்கு கூஸ் பம் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னா எனக்கு சிலுக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேள், என்கிட்ட என்ன வேணால் கேளு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்கள். Will everything happen as we think? Will everything happen as we think? Will everything happen அப்படின்னா எல்லாம் நடக்குமா, as we think நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் காலையிலிருந்து கால் பண்ணவில்லை, நீ ஏன் காலையிலிருந்து காலே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம், why haven't you called since morning, why haven't you called since morning, why haven't you called அப்படின்னா நீ ஏன் கால் பண்ணல, since morning அப்படின்னா காலையிலிருந்து. ஸோ அந்த இருந்து அப்படிங்கிறதுக்கு இங்கே சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்,
இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னா இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 3 நாட்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் போய்விடும். 3 நாள் தானே, கண்ணிமைக்கிற நேரத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? 3 days will pass by in a blink. 3 days will pass by in a blink. blink அப்படின்னா நம்ம கண்ணிமைப்போம் இல்லையா? ஸோ அதான் blink. ஸோ 3 days will pass அப்படின்னா 3 நாள் போயிடும். by in a blink அப்படின்னா கண்ணிமைக்கிற நேரத்தில். ஓகேவா? அங்கே எனக்குன்னு யாருமே இல்லை. அங்கே எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one was there for me. No one was there for me. No one was there அப்படின்னா யாருமே அங்கே இல்லை. For me எனக்காக அங்கே யாருமே இல்லை. இதுவே உனக்காக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. உனக்காக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.